வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ஜி கேஜெட்ஸ். நான் உங்க விஜே லினேஷ். இன்னைக்கு எந்த ப்ராடக்ட் பத்தின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா Realme Airbuds 2. ஓகே, இதுல என்னென்ன இருக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துருவோமா? ஓகே மக்களே, இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். அன்பாக்சிங்க்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியே என்ன போட்டிருக்கான் அப்படின்னு பார்ப்போம். முன்னாடி பார்த்தோம்னா Realme Airbuds 2 அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிசைனை வந்து முன்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 25 ஹவர்ஸோட டோட்டல் ப்ளேபேக் கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோடு, அப்புறமா ஸ்பீக்கர்ஸோட சைஸு, அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 2 ஹவர்ஸ்க்கோட ப்ளேபேக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன கேஸில். அப்புறம் இது வந்து ஓப்பனிங்க்கும் நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது ஓப்பனிங்க்கும். மேக்னெட்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ப்ராடக்ட் ஓரமாக வச்சுருவோம். பாக்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது, இந்த ப்ராடக்ட் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் பேரிங் மோடுக்கு போகலாம். இல்லை நான் வந்து ஓப்பன் பண்ணாமலே பேரிங் மோட் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பட்டனை வந்து 3 செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா பேரிங் மோட் போயிடும். இதே 10 செகண்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ரீசெட் மோடுக்கு போயிடும். இதோட பில்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து 2 கலர் வேரியண்ட்டில் இருக்குது, ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்க வேரியண்ட் வந்து பிளாக்கு வந்து உண்மையாக சூப்பராக இருக்குது, ஸ்லீக்காக இருக்குது டிசைனே. ஒரு கூழாங்கல் கையில் பிடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அப்புறம் இயர்பட்டு எடுத்துருவோம். இயர்பட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான டிசைனாக இருக்குது. அதோட ஸ்டெம்மும் பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்குது. இதோட வெயிட்டும் பார்த்தோம் அப்படின்னா 4.1 கிராம்ஸ் தான். ஸோ தட் நீங்கள் காதில் வியர் பண்ணாலும் அந்த வியர் பண்ணுற ஃபீல் இல்லை. வேறு இந்த கேஸும் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு கொஞ்சம் வெயிட்டெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் பாக்கெட்டில் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். TWSக்கு மெயினே ஒரு பேட்டரி லைஃப் தான். ஸோ இதோட பேட்டரி லைஃப் எவ்வளோன்னு பார்த்துருவோம். இதில் வந்து 25 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வித் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈச் இயர்பட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இதுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ANC மோடோட யூஸ் பண்ணோம் அப்படின்னா 22.5 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 5.2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 10 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு இயர்பட்டை மாட்டிகிட்டே போனால் கூட எனக்கு எதுவும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவுமே வரல. ஸோ ப்ளூடூத் ரேஞ்சில் ரியல்மி வந்து ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை லேட்டன்சி பார்த்தோம் அப்படின்னா 88 ms வரைக்கும் லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் கேமிங்க்கெலாம் வந்து தாறுமாறாக இருக்குது, நம்ம சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்குது. அடுத்து இதில் வந்து மைக் பார்த்தோம் அப்படின்னா டியூவல் மைக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால டியூவல் மைக் கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இந்த இயர்பட்டில் ரெக்கார்ட் பண்ண கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? இந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா Realme Airbuds 2ல் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சுற்றி வந்து எனக்கு எவ்வளோ நாய்ஸஸ் இருந்தாலும் ஒரு 80 to 90% ஆஃப் த நாய்ஸ் வந்து எனக்கு கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் வந்து ANC, அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால சுற்றி மோஸ்ட் ஆஃப் த சவுண்ட் எல்லாமே வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி இதில் இருக்க அந்த வாய்ஸ் குவாலிட்டி பாருங்களேன், சைடில் எவ்வளோ நாய்ஸஸ் இருந்தாலும் அது வந்து பெக்யூலராக எடுத்து கொடுக்குது. அதுதான் நமக்கு ஒரு ஹெட்ஃபோன்லேயே ஆகட்டும் சரி, இல்லை ஒரு இயர்பட்டில் வந்து மெயினே அது. ஏன்னா ஒரு ரிசீவர் வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து கிளாரிட்டியாக கேட்கணும், சுற்றி எவ்வளோ நாய்ஸஸ் இருந்தாலும். அதுதான் மெயினே நமக்கு. ஸோ தட் நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் எடுத்து கொடுக்குறதுல இந்த ஹெட்ஃபோன் வந்து பக்கா. இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து 25 dB வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் வியர் டிடெக்ஷன். நீங்கள் வந்து இப்போ காதில் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சாங் ஆகட்டும் சரி, இல்லை வீடியோ ஆகட்டும் ஏதாவது ப்ளே ஆகிட்டு இருந்தது அப்படின்னா திரும்பி நீங்கள் காதிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பாஸ் ஆகிக்கும். திரும்பி காதில் மாட்டினீங்க அப்படின்னா ப்ளே ஆகிக்கும். இதுதான் ஸ்மார்ட் வியர் டிடெக்ஷன். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர் எண்ட் ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்க்கலாம், அதாவது ஹானரோட இயர்பட்ஸ் 2ல் பார்க்கலாம். பட் இது வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கே கொண்டு வந்திருக்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அதேமாதிரி சென்சார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர்பட்டோட இந்த 2 சைடில் இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து காதில் வந்து இது கரெக்டாக ஃபிட் ஆகும்போது இந்த ஸ்மார்ட் வியர் டிடெக்ஷன் ஒர்க் ஆகும்.
இதில் வந்து சிப்செட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா R2க்கான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரியல்மி ஏர்பட்ஸ் 1ல பார்த்தோம் அப்படின்னா R1க்கான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு அப்ளஸ்மெண்ட்டாக R2க்கான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஐபி ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா IPX5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் சின்ன சின்ன வாட்டர் ஸ்பிளாஷ், ரெயின் இதுக்கெலாம் தாங்கும். ஓகே மக்களே, இந்த ப்ராடக்ட்டோட டச் கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்துருவோம். ஸோ தட் இப்போ யூடியூப்குள்ளே போய்டும். அதுக்கு இப்போ வந்து இந்த இயர்பட்டோட லெஃப்ட் ஆர் ரைட்டில் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ளே ஆனது பாஸ் ஆகும். அப்புறம் திரும்பியும் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா திரும்பியும் பாஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து 2 இயர்பட்டையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க 2 செகண்ட்ஸ்க்கு அப்படின்னா ANC மோடு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி மோடு அதுக்குமே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ANC மோடு, அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோடு கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேமிங் லோ லேட்டன்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்மார்ட்வேர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து கான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குது. அதேமாரி டச் கண்ட்ரோல்ஸ்லையும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் மட்டும் இல்லை, இது வந்து நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன ப்ராப்ளமும் இதே தான். நிறைய பேருக்கு இந்த டச் கண்ட்ரோல்ஸ் ஒர்க் ஆகல, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ தட் இந்த ரியல்மி வந்து ஒரு அப்கிரேட் விட்டு, அவங்களோட ரியல்மி லிங்க் ஆப்பில் வந்து ஒரு அப்கிரேட் விட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து என்னோட சஜஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட்வேர் டிடெக்ஷன், ANC மோடு அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் கண்டிப்பாக போகலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து இதெல்லாம் வேணாம், இதோட எனக்கு நார்மலாக பேஸ் நல்லா இருந்தால் போதும், அதேமாதிரி பேட்டரி லைஃபும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னா இதோட கம்மியான ப்ரைஸுக்கு போகலாம். பட் எனக்கு வந்து கண்டிப்பாக ANC தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரியல்மி பட்ஸ் Air2 ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரணும் அப்படின்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.